ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலா சுவிட்சர்லாந்திலிருந்து. இன்றைக்கு எனக்கு லீவு. எல்லாட்டிக்கு தொடர்ந்து வேலை ஓடிக்கொண்டிருப்பேன். இன்றைக்கி லீவில் நிற்கிறேன். நல்ல வெதரும், சூரியனை பாருங்க, மலைக்குள்ளால் அப்படியே வெளிக்கிட்டு வர மாதிரி அவளான ஒரு அழகான காட்சி. என் வீட்டில் பால்கனியில் இருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும் என் இடம். அதெல்லாம் இருக்க எனக்கு மனசில் ரொம்ப நாளாக ஒரு கவலை. நான் ஹாலிடேக்கு இந்தியாவுக்கு வந்தேன். ஜனவரி வந்தபோது ரோட்டு ஓரமாக வயசு போன அப்பா அம்மா சாப்பாடு இல்லாமல், படுக்க இடம் இல்லாமல், உடுத்துக்க துணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ யோசித்தேன், அவங்களும் ஒரு காலத்தில் சொந்த வீட்டில் பிள்ளைங்களோட நல்லா வாழ்ந்தவங்க தானே. பிள்ளைகள் பாப்பின, பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் செய்யணுமென்று அப்பா அம்மா செய்துட்டு இன்றைக்கு தங்களுக்கென்று இதுக்குமே வைத்து கொள்ளாமல் பிள்ளைகளுக்கே எல்லாம் செய்துட்டு இன்றைக்கு பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலையில் ரோட்டோரமாக அநாதை இல்லத்தில் இருக்கும்போது ரொம்ப வலிக்குது. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? பிள்ளைகளை பெற்றது தப்பா? இல்லை அவங்க நல்லா இருக்கணுமென்று நினச்சது தப்பா? எதுவுமே இல்லை. அவங்க எப்போவும் தங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்கணுமென்று தான் இந்த அப்பா அம்மாவும் நிற்பாங்க. ஆனால் சில பிள்ளைகள் அதை புரிஞ்சு கொள்றதில்லை. சின்ன ஒரு விஷயத்துக்காக அப்பா அம்மாவை தூக்கி போட்டுறாங்க. சரி, அவங்க அப்படி இருக்கேக்க நாங்கள் அவங்கள மாற்ற முடியாது. ஆனால் எங்களால் முடிஞ்ச உதவியை, சின்ன சின்ன உதவியை நாங்கள் அவங்களுக்கு செய்யலாமல்ல. என்னால் தனியே எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அவங்களுக்கென்று ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது நல்ல உள்ளம் இருப்பீர்கள், எனக்கு கட்டாயமாக தெரியும். அவங்களுக்கு இப்போவும் ஒரு ஆள் ஒரு விதத்தில் உதவி கிடைச்சிட்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் என்னையும் உங்களோட இணைத்து கொள்ளுங்கள். நானும் என்னால் முடிந்த உதவியை